எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 31 முக்கியமான செய்திகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுருக்கமாக பார்க்கலாம். முதல்ல திருக்குறளில் காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து ஒரு குறள் இருக்குங்க. அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். அதாவது செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அரிய செயல்கள் என்பவை உண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் நாளை தொடக்கம். பொதுமக்களிடம் கேட்கப்படும் 33 கேள்விகள் வெளியீடு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் பட்டியலிடுதல் எடுக்க போகிறாங்க. அதை ஃபஸ்ட்டு வீடுகள் கணக்கெடுப்பும் பணி நாளைக்கு ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் பொதுமக்கள்கிட்ட 33 கேள்விகளை கேட்குறதா மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம சென்சஸ் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு பொதுமக்கள் தாமாகவே தகவல்களை பூர்த்தி செய்யும் வசதியும் தொடங்கப்பட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 16 மொழிகளில் இணையத்தில் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவும் வழிவகை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இரண்டாம் கட்டமாக 2027 பிப்ரவரியிலேருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுற இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படுறாங்கங்க. இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்களிடம் கேட்கப்படும் 33 முக்கிய கேள்விகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ முதல் கட்டமாக வீடுகளை ஃபஸ்ட்டு கணக்கெடுத்துட்டு 2027 பிப்ரவரியிலேருந்து மக்கள் தொகை நடத்த இருக்கிறதா சொல்கிறாங்கங்க. அடுத்து இதில் ஒரு டேட்டா இருக்குது பாருங்கள். மகளிருக்கு மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் 33% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் நாரி சக்தி வந்தன் மசோதா 2023 கொண்டு வரப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இயரு, அந்த மசோதாவோட பேர் என்ன, இது 106வது சட்ட திருத்தங்க, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அமல்படுத்தப்படலை அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து சின்னருக்கும் சன்ஷைன் டபுள் பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. நம்ம நேற்று ஒரு நியூஸ் பார்த்தோம். அதாவது இதே போட்டி மியாமி ஓப்பன் தொடரில் பெண்களுக்கான பிரிவில் சபலென்கா அப்படின்றவங்க இதே சன்ஷைன் டபுள் அப்படின்ற அவார்டை வாங்கியிருப்பாங்க. அமெரிக்காவில் நடைபெற்ற மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் யானிக் சின்னர் சாம்பியன் கோப்பை வென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன்ஷைன் டபுள் பட்டமும் பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.